எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். இந்த வீடியோவில் ஒரு மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் அண்ட் வெஜிடபிள் போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நமக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இது பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கும். நீங்கள் பிரியாணி ரைஸ் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். இனி ரைஸில் தண்ணி விட்டு நம்ம ஒரு 1/2 hour ஆகுது இது நம்ம ஊற வைக்கணும். போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது ஸ்மால் பீசஸாக இப்படி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட குருமிளகு பொடி, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு முட்டை. இது சேர்த்து நமக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. இது கூட பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு முட்டையை அதில் உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ண இந்த சிக்கனை ஒரு 20 minutesக்கு அது நம்ம மாற்றி வைக்கணும். அரிசியை ஊற வச்சுருக்கிறோம், சிக்கனையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இனி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், பாதி கேரட்டை சின்னதாக கட் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த லீஃப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அதோட தண்டு பகுதி அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி பீன்ஸ், ஒரு 3 பீன்ஸை கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. பூண்டு ஒரு 3 பல் எடுத்துருக்கிறேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 கப் தண்ணி விட்டு நான் கொதிக்க விட்டுருக்கிறேன் அரிசி வேக வைக்கிறதுக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசியை அதில் போட்டு வேக வைக்கலாம். அரிசியை ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது, அதே நேரம் வேகாமல் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான் நான் வேக வச்சேங்க. நீங்கள் எடுத்து இப்படி பார்க்கும்போது இப்படி உடஞ்சிச்சின்னா கரெக்டான பதத்துக்கு அரிசி வந்திருக்குன்னு அர்த்தம். இனி இதை ஒரு பரந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டனால ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். முடிஞ்சால் ஸ்பூனால் செப்பரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கையால் கூட செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்படி செஞ்சு அதை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ரொம்ப வேக வேண்டாங்க, டீப் ஃப்ரை இல்லை, அது வெந்திருந்தாலே போதும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்து நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் கேரட், அப்புறமா பீன்ஸ், இனி ஸ்ப்ரிங் ஆனியனோட தண்டு பகுதி எடுத்து வச்சாலும் கட் பண்ணி அதே நமக்கு ஆட் பண்ணலாம். இது லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் ஆனாலே போதும், ஃப்ரை பண்ண வேண்டாம். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண ரெட் சில்லி சாஸ் அவ்வளோவா ஸ்பைசி இல்லை, அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு ஓரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். எக்கை இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே இப்படி உடச்சி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற சிக்கன்லையும் வெஜிடபிள்லையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இனி ரைஸ் ஆட் பண்ணி ஸ்லோவாக அப்படி ஒரு சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இனி ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை அது மேலே தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு இனி வீட்டிலையே செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.